நாங்கள் லாஸ்ட் வீக் கிரேட் 7 தேர்ட் டேர்முக்குரிய கிரேட் 7 தேர்ட் டேர்முக்குரிய முதலாம் பாடம் விகிதம் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் சதவீதம் பற்றி படிப்போம். சதவீதம் என்றா என்ன? சதவீதம் என்றா உங்களுக்கு எந்த தெரியும்? சதவீதம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முதல்ல சதவீதம் என்றால் நாங்க இந்த மார்க்கு கண்டா உங்களுக்கு ஞாபகம் சதவீதம் தெரியவாது இந்த குறியீடு. இந்த குறியீடு தான் எங்களுக்கு தெரிய வருது சதவீதம். இதுதான் சதவீதம் என்றா இந்த சதவீதம் என்ன? அது எதை சொல்ல வருது? அதனால விளக்கம் என்ன? அப்ப அதை பத்தி எங்களுக்கு தெரியும். முதல்ல சதவீதம் ஒரு பெருமானத்தை 100க்கு எத்தின 100க்கு இத்தனை இந்த பெருமானத்தை சொல்றதுதான் சதவீதம். உங்களுக்கு பேர் பொதுவாக மார்க்ஸ் போடுறது 100. அதான் உங்களுக்கு மார்க்ஸ் போட்டா ஒரு நேரம் 100க்கு இத்தனை போட்டு தருவாங்க. இல்லாட்டி 75 மார்க்ஸ்னா 75% குறியீடு போட்டு வட்டம் போட்டு தருவாங்க. அப்ப அதுல என்ன? அதாவது சதவீதம் 75%. அதாவது 100க்கு 75 புள்ளிகள். 100க்கு இத்தனை சொல்லி மார்க்ஸ போட்டு தர்றது உங்களுக்கு தெரியும். அதற்கு என்ன சதவீதம் குறிக்கிறது? உதாரணமாக 15% என்றா எப்படி? 100க்கு இது 100க்கு 15. 100க்கு 15 36% இருந்த 100க்கு 36. அதே மாதிரி 78.5 சதவீதம் வேண்டாம். 100க்கு 78%. இப்படி தரக்கூடியதான் சதவீதம். அப்ப சதவீதங்களுக்கு வாசிக்க தெரியும் முதல்ல. ரைட். அப்ப இது 15%, இது 35%, 36%, 18%. இப்படிங்களுக்கு வாசிக்க தெரியும். அடுத்தது சதவீதம் தான் எங்களுக்கு வாசிக்க தெரியணும் முதலாவது. அடுத்தது சதவீதத்தை எப்படி எழுதுறது? சதவீதத்தை பின்னமாக எழுதுறது. ஒரு சதவீதத்தை பின்னமாக எழுதுறது. உதாரணங்கள் பார்ப்போம். சதவீதத்தை பின்னமாக எழுதுறது உதாரணமாக 15%, 25%, சதவீதங்கள் தந்தால் இது எப்படி எழுதுறது? எங்களுக்கு தெரியும் சதவீதங்களை வாசிக்க. அதாவது இந்த 100க்கு 15. அவ 100க்கு 15 என்றால் 100க்கு 15. அப்ப 100 இப்படி பின்னமாக வரும். 100க்கு இத்தனை என்று சொல்றதுதான் சதவீதம். ஒரு பெருமானத்தை 100க்கு என்று சொல்றதுதான் ரைட். அதை 100க்காக எடுத்து சொல்றதுதான் சதவீதம். 100ல இத்தனை நான் சொல்றேன். உதாரணமாக எனக்கு மெட்ஸ் மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் வந்தா 50க்கு மார்க்ஸ் போட்டேன்னு வைங்களேன். 50க்கு 20 மார்க்ஸ்.
50க்கு 20 மார்க்ஸ் என்றா அதை 100க்காக எழுதணும். அது 100க்கு எத்தனை சொல்றது சதவீதம். 50க்கு 20 ஒரு சதவீதம் அல்ல, அது ஒரு பின்னத்தாவ. அது பின்னத்தை எங்களுக்கு 100க்கு எத்தனைன்னு சொல்லி மாத்தினால் அதை சதவீதமாக சொல்ல இயலும். அதை சதவீதமா மாத்தி சொல்ல இயலும். அப்ப எனக்கு தெரியும் சதவீதம் ஒன்று தந்தால் அதை எப்படி பின்னமாக மாத்தி எழுதுறது. ரைட். அப்ப இது 26% என்ன 100க்கு 100 20 45% 100க்கு 45 56 100க்கு 50 100க்கு 9 இப்படி சதவீதம் இப்படித்தான் எழுதுது பின்னமாக மாற்று. ரைட். அடுத்தது ஒரு பின்னமாக சதவீதத்தை தந்தா எப்படி சதவீதமா மாத்திடுது எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ரைட். பின்னமாக தந்தா பின்னமாக தந்தா 100க்கு 25 100க்கு 16 100க்கு 20 100க்கு 3.5 இதை எப்படி நாங்க சதவீதமா எழுதுறேன் 100க்கு இதே தான் அதை நாங்க மாத்தி எழுதுறோம். 25 சதவீதம் 16 சதவீதம் 28 சதவீதம் 3.5 சதவீதம். அப்ப சதவீதம் என்றது எங்களுக்கு தெரியும் 100க்கு எத்தனைன்னு சொல்றத சதவீதம். இப்ப 100க்கு என்ன அது சதவீதம் தான். 100க்கு உள்ள ஒரு பரிமாணம், அதாவது ஒரு பின்னத்தில பகுதி எண் 100ஆக இருந்தால் அது எங்களுக்கு தொகுதிய சதவீதமாக நேரடியாக எழுதலாம். ரைட். ஒரு பின்னத்தில பகுதி எண் 100ஆக இருந்தால் தொகுதி எண்ணங்களுக்கு சதவீதமாக நேரடியாக எழுத இயலும். அதே நேரம் அது பகுதி எண் 100ஆக இல்லாத நேரம் 100 ஒரு காரணியாக இருந்தால் அது எப்படி சதவீதமாக எழுதுறேன்னு பார்ப்போம். ரைட். இது ஈஸியான விஷயங்கள். வாசிக்க சதவீதத்தை வாசிக்க தெரியும். ரைட். சதவீத வாசிக்க 25% எப்படி வாசிக்கிறது 100க்கு 25 100க்கு 16 100க்கு 78 100க்கு 3.5 இப்படி வாசிக்க தெரியும். அதே மாதிரி சதவீதம் இருந்தால் அதை பின்னமாக எப்படி எழுதுற பின்னமாக எழுதுறது 100க்கு 25 100க்கு 25 இது எளிய வடிவுக்கு மாற்றவும். ரைட். 100க்கு 16 100க்கு 78 எங்களுக்கு பின்னமாக எழுத தெரியும். பின்னமாக தந்தால் அதாவது பகுதி எண் 100ஆக இருந்து பின்னமாக தந்தால் அதை என்ன செய்யணும் மாற்றி எழுதவும் தெரியணும். அடுத்தது அடுத்த விஷயம் பின்னங்கள் சதவீதமாக பகுதி எண் 100 காரணியாகும் பின்னங்கள் பகுதி எண் 100 காரணியாக இருந்தா, அதாவது 100 காரணி என்றா 100 மீதி இல்லாம வகுக்கக்கூடிய இலக்கங்கள் எல்லாமே 100 காரணி. அப்ப 100 காரணிகள் ஆக 100 அல்லாத பகுதி எண் சரி 100 காரணிகளா இருக்கு. அப்ப அந்த காரணிகளா இருக்கக்கூடிய இந்த பின்னங்களை எப்படி சதவீதம் எழுதுறீங்களோ உதாரணமாக 4/10 4/10 வந்தா இது 10 ரைட் 10 எப்படி சதவீதமா எழுதுறேன். அப்ப எங்களுக்கு பகுதி என்ன நாங்க 100ஆக மாத்தணும். பகுதி என்ன 100ஆக மாத்தணும்னா என்ன செய்யறேன்னு அப்ப 100க்குள்ள 10 எத்தனை முறை 100க்குள்ள 10கள் 10 முறை 100க்குள்ள 10கள் 10 முறை. சோ அப்ப இதை 10ஆல பெருக்கினால் இதையும் 10ஆல
பெருக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு பின்னத்துல பகுதி எண் தொகுதி எண் ரெண்டுமே ஒரே மாதிரி. அதாவது ரெண்டையும் உண்ட ஒரு இலக்கத்தால பெருக்கினால் மத்தையும், அதாவது பகுதி எண்ணை ஒரு இலக்கத்தால பெருக்கினால் தொகுதி எண்ணையும் என்ன செய்யணும், அதே இலக்கத்தால பெருக்கணும். ரைட். அப்ப இங்க 10ஆல நாங்க தொகுதி எண்ணை பெருக்கினால் தொகுதி எண்ணையும் 10ஆல பெருக்கணும். அப்ப 40/100 அல்லது 100/40. அப்ப இது ஒரு 100/40. எங்களுக்கு இந்த சதவீதமாக எழுதலாம். பகுதி 100ஆக இருக்கு. சோ இத 40% நேரடியாக எழுதலாம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம், 1/4. 1/4 இது எப்படி எழுதுறேன்? அப்ப நாங்க பார்க்கணும் 4 எப்படி 100ஆக மாத்துற. அப்ப 100க்குள்ள 4 எத்தனை முறை? 4 ஒரு 100 காரணம். சோ 100க்குள்ள 4 எத்தனை முறைன்னு பார்த்து, அப்ப 25 முறை வரும். 100க்குள்ள 4 25 முறை. சோ நாங்க என்ன செய்யற, 25ஆல பெருக்கணும் பகுதி எண். பகுதி எண்ணை 25ஆல பெருக்கினார், தொகுதி எண்ணையும் 25ஆல பெருக்க வேண்டும். தொகுதி எண்ணை 25ஆல பெருக்க வேண்டும். சோ இதை பெருக்கினார் 25 ஒரு பகுதி எண் 100 காரணியாக இருந்தால் அந்த பகுதியினை 100ஆக மாற்றுறதுக்கு எத்தனால பெருக்கணுமோ அதே தொகுதியையும் பெருக்கி, அதே இலக்கத்தால தொகுதியையும் பெருக்கி என்ன செய்யற, சதவீதமாக மாற்ற தெரியும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 2 2உடன் 2 ரைட். இது ஒரு கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை என்ன செய்யணும், கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாத்தணும். முறைமையில்லா பின்னமாக மாற்றி என்ன செய்யறது, அதை நாங்க சதவீதமாக எழுத தெரியும். முறைமையில்லா பின்னமாக மாத்திட்டா எப்படி, 2 4 4 1 கூட்டினா 5. 5 அதே பகுதியில 5 2 இப்ப 100க்குள்ள 5 சாரி 2 எழுத்துல முறை பகுதி எண் 50 முறை. அப்ப 50 முறை என்னதால 50ஆல பெருக்கணும். ஏன்னா பகுதியினை நாங்க 100ஆக மாற்றுறதுக்கான வேலைகளை செய்யணும். பகுதியினை 100ஆக மாற்றுறதுக்கு 50ஆல பெருக்கணும். சோ அதே 50ஆல தொகுதி எண்ணையும் பெருக்கணும். அப்ப 5 தர 50 250. ஏன் அது 250 சதவீதம். 250 சதவீதம். அடுத்தது 5 இலக்கத்தை எப்படி சதவீதமா மாத்துறேன்? 5 இலக்கத்தை நாங்க பின்னமாக எழுத தெரியணும். எப்படி பின்னமா எழுதுற? எல்லா இலக்கங்கள் பின்னமாக இல்லாத இலக்கங்கள் எல்லாத்துக்கும் பகுதி எண் 1. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், கட்டாயம் நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஒரு இலக்கத்துக்கு எப்பவும் கீழால, அதாவது பின்னமாக அல்லாத இலக்கங்களுக்கு கீழால பகுதி எண்ணாக 1 இருக்கும். சோ நான் இதுல பகுதி எண் 5 1. அப்ப 1 100ஆக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், மாற்றுறதுக்கு 100ஆல பெருக்கணும். இந்த 100ஆல பெருக்கினால் தொகுதி எண்ணை 100ஆல பெருக்கணும். அப்ப 500/100 பகுதி எண் 100ஆக இருந்தால் தொகுதி எங்களுக்கு என்ன செய்யலாம், சதவீதமாக எழுத முடியும். அப்ப எங்களுக்கு தெரியணும் ஒரு இலக்கத்தை அல்லது ஒரு பின்னத்தை எப்படி சதவீதமாக மாற்றுறது. அப்ப மாற்றத்துக்காக என்ன செய்யணும், பகுதி எண் 100ஆக இருக்கணும். பகுதி எண் 100ஆக இருந்தால் அந்த தொகுதி எண்களுக்கு இலகுவாக சதவீதமாக மாற்ற இயலும். ரைட். இதான் உதாரணங்கள். உதாரணங்கள் நோட் பண்ணி பகுதி எண்கள் 100ஆக இல்லாத நேரம் 100ஆக மாற்றி தொகுதி எண்ணை மத இலக்கத்தால பெருக்கி அப்ப எங்களுக்கு
என்ன செய்யலாம்? சதவீதங்கள் எடுக்க சதவீதங்கள் உருவாகலாம். சதவீதமாக மாற்றணும் என்றால் ஒரு பின்னத்தை பகுதி எண் நூறாக இருக்க வேண்டும். அடுத்து தசம எண்களை சதவீதமாக காட்டுது. தசம எண்களை எப்படி சதவீதமாக மாற்றுறது? அப்ப அதை மாற்றத்துக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு இந்த தசம எண்களை பின்னங்களாக மாற்றி எழுத தெரிய வேண்டும். உதாரணமாக 0.5 என்ற ஒரு பின்னம். அப்ப இந்த பின்னத்தை நான் எப்படி சதவீதமாக மாற்ற? அதற்கு முன்பு இதை தசம எண்ண பின்னமாக மாற்ற தெரியும். அது எப்படி பின்னமாக மாற்றுறது? இது எப்படி பின்னமா மாற்றுறது? அப்ப முதல்ல என்ன செய்யணும்? எத்தனை தானங்கள்? ஒரு தானம். இதை 5 10ஆல வகுத்தால் 0.5. ரைட். அப்ப ஒரு தானம் நீங்கள எடுக்கணும், 10ஆல பெருக்கணும். ரைட். சோ 5/10 ஒரு தானம் 10ஆல. அப்ப இந்த 10 என்ன செய்யற? 100 ஒரு 10ஆல பெருக்கணும். 10ஆல பெருக்கணும். சோ 50/100 இது சதவீதமாக இப்படி எழுதலாம். ரைட். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் 2.4. இந்த 2.4 எப்படி 10ஆக சதவீதமாக மாத்துறது? அதாவது இந்த தசம என்ன செய்யணும்? இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு எத்தனை தானம்? ஒரு தானம். ஒரு தானம் என்றதால 24/10 ஒரு தானம். 2 தானம் 100. ரைட். அப்ப 24 இதை 10ஆக 100ஆக மாற்றுறதுக்கு 240 சோ 240 சதவீதம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் 1.7. இந்த இங்க 2 தானங்கள். ரைட். இங்க 2 தானங்கள் வரணும். 2 தானங்கள் வரணுமாக இருந்தால் என்ன செய்யறேன்? 175க்கு இங்க நிற்கும். இங்க உள்ள பசங்க இங்க நிற்கும். சோ அப்ப இங்க அதான் நடத்துறேன். 175 100. நேரடியாக 100 பகுதி எண். சோ பகுதி எண் என்ன செய்யறேன்? 175 சதவீதம் என்று எழுது. இன்னொரு உதாரணம் 0.053. ரைட். என்ன செய்யறேன்? பகுதி எண்ணாக மாத்த எத்தனை தானம் வரணும்? 2 3 தான். ரைட். அப்ப 53/1000. ஆனா எங்களுக்கு தேவை பகுதி எண் 100ஆக வரும். 100ஆக வரணும். இங்க ஒரு தானத்தை முன்னுக்கு. அப்ப இங்க 2 தானங்கள் எடுத்தா சரி. 2 தானம் எடுத்தா சரி. சோ நாங்க என்ன செய்யறேன்? 2 தானம் எடுத்தா இது 5.3. ரைட். 2 தானம் எடுத்தா 100 5.3. சோ 5.3 சதவீதம் என்று எழுத இயலும். அப்ப இலக்கங்கள் அதாவது தசம எண்களை சதவீதமாக மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? சதவீதமாக எழுதுவதற்கு அதை நாங்க பின்னங்களாக மாற்றி எழுதி சதவீதமாக மாற்றணும். அதாவது பின்னங்களை பகுதி எண்களை 100ஆக மாத்தினால் என்ன செய்யலாம்? தொகுதி எண்களை சதவீதமாக எழுத இயலும். அடுத்த விஷயம் அப்ப உங்களுக்கு முக்கியமாக அடுத்த விஷயம் என்னடா?
அடுத்தது நாங்க பார்க்க போற மிகவும் இலகுவான ஒரு விஷயம், மிகவும் இலகுவான ஒரு பகுதி. நாங்க தசங்கங்கள் அல்லது பின்னங்களை என்ன செய்யணும், சதவீதமாக மாற்றுறதுக்கு அதை தசமத்தை பின்னமாக மாத்தி அந்த பின்னங்கள்ல தொகுதி எண் 100ஆக இருந்தால் தொகுதி எண் என்ன செய்யற சதவீதமாக எழுதலாம். அதே மாதிரி ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றுவதற்கு பின்னத்திற பகுதி என்ன 100ஆக மாத்துறது. அப்ப 100ஆக மாத்தி அதை பெருக்கக்கூடிய எண்ணால தொகுதி எண்ணையும் பெருக்கி, ரைட், அந்த தொகுதி எண்ணையும் பெருக்கி என்ன செய்யற 100ஆக வந்த பிறகு பகுதி எண் 100ஆக வந்தால் என்ன செய்யற தொகுதி எண் அப்படியே சதவீதமா எழுது. இப்ப இதை விட ஈஸியான ஒரு மெத்தட் தான் தசம எண்களாகவோ அல்லது பின்னங்களாக இருந்தால் அந்த பின்னங்களையோ அல்லது தசம எண்களையோ 100ஆல பெருக்கி நேரடியாக சதவீதமாக மாற்ற இயலும். ரைட், அது பின்னத்தை அல்லது தசம எண்ணை ஒரு 100ஆல பெருக்கி சதவீதமா எழுது. சரி, உதாரணங்கள் பார்ப்போம். 0.2 இது எப்படி என்ன செய்யற 2 100ஆல பெருக்கினால் இந்த 2 தானம் ஒரு தானம் 2 தானம் 2 பூஜ்ஜியங்கள் 2 தானம் 2 தானங்கள் கொண்டு வந்தார் 20%. ரைட், அதே மாதிரி 0.75, ரைட், 0.75 100ஆல பெருக்கினால் இங்க இருக்கக்கூடிய பூஜ்ஜியம் 2 தானம் வரும். சோ 75%. அது இன்னொரு உதாரணம் 1.25 எப்படி எழுதுற 1.25 100ஆல பெருக்கினால் 2 தானம் பெருக்கினால் 2 தானம் பின்னால போகும். ரைட், 2 தானம் பின்தள்ளி போகும். அதே வகுத்தால் 100ஆல வகுத்தால் 2 தானம் முன்னோக்கி வரும். ரைட், என்ன செய்யணும் 125. சரி, அதே பின்னங்கள் நம்ம பார்ப்போம், சில பின்னங்கள் பார்ப்போம். 25 50 10 7 என்ன செய்யறேன் 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கினால் 7 10 தர 100. ரைட், இந்த பின்னத்தை 10ஆல பெருக்கினால் என்ன செய்யறேன் 10கள் இது தொகுதி எண் கீழே ஒன்று இருக்கு, இது பகுதி எண். தொகுதி எண்ணை சுருக்க முடியும். சோ 10களுக்குள்ள 100கள் 100களுக்குள்ள 10கள் 10 முறை 0 0 அடிக்கும். 7 தர 10 70%. ரைட், இன்னொரு உதாரணம் 20 13. ரைட், என்ன செய்யறேன் 100ஆல பெருக்கணும். 100க்குள்ள 20கள் 5 முறை 13 தர 5 60%. ஒரு பின்னத்தை நேரடியாக 100ஆல பெருக்குவதன் மூலமாக உங்களுக்கு என்ன சதவீதம் எடுக்கலாம். சில சொல்வது 20க்கு மார்க்ஸ் போட்டால் அதை 100க்கு மாத்துறது நேரடியாக 100ஆல பெருக்கினால் என்ன பெருமானத்தை காண சதமாக மாற்ற முடியும். பார்ப்போம். எங்களுக்கு தெரியணும் ஒரு சதவீதத்தை ஒரு தசம என்ன அல்லது ஒரு பின்னத்தை சதவீதம் என்ன செய்யற 100ஆல பெருக்கணும். 100 இலகுவாக சதவீதமா மாத்தி எழுத முடியும். ரைட், பார்ப்போம்.
25க்கு 15 80 16 16 சரி. இந்த பின்னங்கள் எப்படி சுருக்குங்க? 100ஆல பெருக்கும். 100ஆல பெருக்கும். ரைட். 100க்குள்ள 25 4 முறை. ஸோ 4 தர 17 4 28 2 மிச்சம் 4 4 2 4 68 25. அதே மாதிரி இதை பெருக்கினா 100க்குள்ள 50 2 முறை. ஸோ 36 2 22 சதவீதம். 40ல் 16 என்ன செய்யறேன்? 14க்குள்ள 4 4 முறை. 4 தர 10 40 40%. ரைட். இப்படி ஒரு சதவீதம் பின்னத்தை சதவீதமாக இலகுவாக மாற்றி எழுத முடியும். ரைட். இதான் இவ்வளவுதான் ஒரு பாடம். அப்ப ஒரு பின்னத்தை சதவீதம் மாத்துறது. சதவீதம் என்ன? சதவீதம் எப்படி நாங்க உச்சரிக்கிறது, எப்படி வாசிக்கிறது? ரைட். ஒரு பின்னத்தை சதவீதம் மாத்த தெரியணும். அதே மாதிரி ஒரு சதவீதமா தந்தால் அதை பின்னமாக எழுத தெரியணும். இப்ப இந்த விஷயங்கள் தான் இந்த போல சுருக்கமான ஒரு பாடம். ரைட். இதுல விரிவுகள் தான் உங்களுக்கு 8 9 10 11 வரப்போகுது. அப்ப ஒரு சதவீதம் என்றால் என்ன என்று சொல்லி கட்டாயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதிகமாக பயிற்சி செய்யும். புக்ஸ்ல இருக்கக்கூடிய பயிற்சிகளை கூட எடுத்து செய்யும். அதை செஞ்சாலே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். ரைட். அப்ப அதுல வசன கேள்விகள் பின்னங்கள் உருவாக்கவும் அந்த பின்னங்களை சதவீதம் மாத்துறதுக்கும் நிறைய வசன கேள்விகளும் தெரிச்சு அதை ட்ரை பண்ணா எனக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். வசன கேள்விகள் நாங்க என்ன செய்வோம் ஒரு 5 minutes. ரைட். பாருங்க, நாங்க புக்ல இருக்கக்கூடிய சில கேள்விகளை பார்த்து அந்த படத்தை முடிப்போம். முதல்ல சதவீதம் அளவுகள் சதவீதங்கள் எழுத தெரியணும். அப்ப 100க்கு 2 2%. அதே மாதிரி 100க்கு 20 20%. 100க்கு 175 175%. இப்படி சதவீதங்களை எனக்கு எழுத தெரியணும். ரைட். அதே மாதிரி சதவீதமாக தரப்பட்ட பெருமானங்கள் சொற்கள் எழுத தெரியும். அதாவது 25 100க்கு 25, 180 100க்கு 180, 7.5% இருந்தா 100க்கு 7.5%. இப்படி எங்களுக்கு எழுத தெரியணும். ரைட். அதே மாதிரி பின்னங்களை சதவீதமாக மாத்துறது. நான் பல உதாரணங்கள் தந்தேன். அதாவது பகுதி எண் 100ஆக இருந்தால் சதவீதமா என்ன செய்யலாம்? நேரடியாக தொகுதி என்ன போடலாம் சதவீதமாக. பகுதி எண் 100ஆக இருந்தால் அதாவது 100க்கு 30, அப்ப 30%. பகுதி எண் 100ஆக இருந்தால் பகுதி எண் 100, சோ அப்ப 30%. 100க்கு 76%. பகுதி எண் 100ஆக இருந்தால் பகுதி எண்களுக்கு இலகுவாக என்ன செய்யலாம்? சதவீதமாக மாற்றி எழுதலாம். அதே மாதிரி சதவீதம் தரப்பட்டால் அது பின்னமாக மாற்றி எழுதுறதுக்கும் தெரியணும். அப்படி உதாரணமாக 33%. 33%. எப்படி எழுதுறேன்? 100க்கு 33. அதே மாதிரி 75% என்ன செய்யுது? 100க்கு 75. உதாரணமாக 1%. அப்ப 100க்கு 1. அப்ப இப்படி எங்களுக்கு சதவீதங்களை பின்னமாகவும் பின்னங்களை சதவீதமாக மாற்றி
எழுத தெரியணும். அடுத்தது பகுதி எண் 100ஆக அல்லாத, 100ஆக பகுதி எண் வராத எண்களை எப்படி சதவீதமாக மாற்றுவது. அப்ப அது வந்து என்ன செய்யணும், அந்த சதவீதத்துல அந்த பின்னங்கள்ல இருக்கக்கூடிய பகுதி என்ன 100ஆக மாற்றி என்ன செய்யறேன், சதவீதமாக எழுதுறதுக்கான முயற்சியை செய்யணும். எப்படி சில உதாரணங்கள் இருக்கக்கூடிய கேள்வியிலிருந்து பார்ப்போம். 1 4 3 4 3 என்ன செய்யறேன், 4 3ன்றத இப்படி 25 பெருக்கினால் 4 25 பெருக்கினால் 100ஆக மாற்றலாம். பகுதி என்ன 100ஆக மாற்றுவதற்கான வேலை செய்யும். பகுதி 4 தானே, 4 என்றக்கூடிய பகுதி என்ன நாங்க 100ஆக மாற்றுவதற்கு என்ன செய்யறேன், 25 பெருக்கணும். அப்ப பகுதியை 25 பெருக்கினால் தொகுதியையும் 25 பெருக்க வேண்டும். தொகுதியும் 25 பெருக்கினால் 4 தர 25 100, 3 தர 25 25. 25%. அதே மாதிரி 1 5 2 கலப்பு பின்னம் தந்தா என்ன செய்யணும், அது ஒரு உதாரணம் பார்த்தோம். 2 2 2 2 1 என்ற உதாரணம். அப்ப இதை எப்படி செய்யணும், பகுதி கலப்பு பின்னங்களை முறைமை இல்லா பின்னங்களாக மாற்றணும். முறைமை இல்லா பின்னங்களாக மாற்றி அதை வந்து என்ன செய்யற, பகுதி எண்களை 100ஆக மாற்றுவதற்கான வேலை செய்யும். 5 அதாவது பகுதி எண்கள் கலப்பு பின்னங்களை முறைமை இல்லா பின்னங்களாக மாற்றுறது. முதல்ல இந்த எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி வரக்கூடிய விடியோட 2 கூட்டணும். 5 7 5. 7 5 என்றதை என்ன செய்யற, 5 100ஆக மாற்றுவதற்கு 100க்குள்ள 5 எத்தனை முறைன்னு பார்க்கணும். 100க்குள்ள 5 20 முறை. அப்ப இதே 20ஆல பெருக்கணும், இதையும் 20ஆல பெருக்கணும். 140 100 140 சதவீதமாக மாற்றுவதற்கான வேலை வித்தாசி. பகுதி எண்கள் 100ஆக இல்லாத நேரம் 100ஆக மாற்றுவதற்கு என்ன செய்யும். அப்ப எங்களுக்கு தெரியாது இப்ப என்ன எத்தனை நாள பெருக்கினால் 100ஆக மாற்றுவது. அப்ப 100க்குள்ள இந்த பகுதி எண் எத்தனை இருக்கு, 100க்குள்ள எத்தனை முறை, 100க்குள்ள 4 எத்தனை முறை, 25 முறை. அப்ப 25 பெருக்கு நான் வகுத்து பார்க்கலாம். 100க்குள்ள 5 எத்தனை முறை, 10க்குள்ள 2, 20 முறை. ரைட். 4க்குள்ள 4 100க்குள்ள 100ல 4 எத்தனை முறை, இந்த 2 2 8 20க்குள்ள 4 அவ எங்களுக்கு இந்த வகுத்தல் செஞ்சாலும் பார்க்க முடியும். இல்லாட்டி எங்களுக்கு பெருக்கல் பாடம் நல்ல பாடமாக இருந்தால் என்ன செய்யலாம், நல்ல பெருக்கல் பாடமாக இருந்தால் ஈஸியாக பெருக்கி செய்ய இயலும். நாங்க என்ன செய்யணும், பகுதி எண்களை 100ஆக மாற்றுவதற்கு அதை எத்தனை நாள் பெருக்கணும் சொல்லி கண்டுபிடிச்சி அதை வந்து பெருக்கி 100ன் மேல் இத்தனை சொல்லி வந்தால் அந்த தொகுதி என்ன எங்களுக்கு சதவீதமாக எழுத இயலும். அடுத்தது வசன கேள்விகள் சில கவிதா 25 புள்ளிகள் வழங்கப்பட்ட கணிப்பீடு ஒன்றுக்கு 21 புள்ளிகளை பெற்றார். அப்ப 25 புள்ளிகள் வழங்கப்பட்ட கணிப்பீடு ஒன்றுக்கு எத்தனை புள்ளிகள் எடுத்திக்கிற, 21 புள்ளிகள். நாங்க அதை அவள் பெற்ற புள்ளிகளை முழு புள்ளிகளின் பின்னமாக எழுதுற. அப்ப பின்னமாக எழுதுறபடி முழு புள்ளிகள் 25, முழு புள்ளிகள் 25. அதுல எத்தனை புள்ளிகள் எடுத்த கவிதா, 21. ரைட். இதுதான் பின்னமா எழுதுறது. அடுத்த 2வது கேள்வி, அவள் பெற்ற புள்ளிகளை முழு புள்ளியை சதவீதமாக எழுது. அவ சதவீதமாக எழுதணும் என்றால் பகுதி எண்கள் என்ன செய்யணும், 100ஆக மாற்றப்படணும். பகுதி எண்களை 100ஆக மாற்றுவதற்கு என்ன செய்யற, 25 100ஆக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், 25க்குள்ள 100கள் எத்தனை முறை, எத்தனை முறை இருக்கும், 4 முறை. அப்ப 25 25 50, 50 25 75, 75 25 100. அப்ப 100க்குள்ள எத்தனை முறைன்னு பார்த்தா 4 முறை. 4ஆல பெருக்கணும். இதை 4ஆல பெருக்கினால் பகுதி என்ன, தொகுதி எண்ணையும் 4ஆல பெருக்கணும். நான் ஒரு வளமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் ஒரு பின்னத்துல சகோதரர்கள். ஒரு நானாவுக்கு ஒரு சாக்லேட் உண்டோ, ஒரு 10 ரூபாண்டோ கொடுத்தா தம்பிக்கும் அதே சாக்லேட் அதே 10 ரூபாவை கொடுக்கணும்.
ரைட். அப்ப அப்ப 25 4 பெருக்கினால் 100, 21 4 பெருக்கினால் 84, 4 4 4 8. ஸோ 84%. இங்க பகுதி எண் 100ஆக வந்துட்டா எங்களுக்கு சதவீதத்தை இலகுவா எழுதலாம். 100க்கு இது என்ன 84. ஸோ 84%. சரி. அடுத்த கேள்வி, 20 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு கழகத்தில் எத்தனை பேர்? 20 பேர். அப்ப மொத்தமாக இருக்கக்கூடியவர்கள் 20 பேர், 20 அங்கத்தவர்கள். 17 அங்கத்தவர்கள் கூட்டம் ஒன்றில் பங்கு பெற்றனர். மொத்தமா இருக்கக்கூடியவங்க 20. அதுல கலந்து கொண்டவங்க, கூட்டத்துல கலந்து கொண்டவங்க எத்தனை பேர்? 17 பேர். ரைட். அன்று வருகை தந்த அங்கத்தவர்களின் எண்ணிக்கையை முழு அங்கத்தவர்களின் பின்னமாக எழுதுக. முழு அங்கத்தவர்கள் பின்னமாக எழுதுகிறபடி மொத்தமாக 20 பேர் வந்து இருக்கிற டீம், ரைட், அங்கத்தவர். அதுல கலந்து கொண்டவர்கள் 17 பேர். இப்ப பின்னமாக எழுதியாச்சு. சரி. அப்ப பின்னம் என்றால் எப்படி? பின்னம் என்றால் என்ன? பின்னம் என்றால் பகுதி எண் தொகுதி எண், கீழே பகுதி எண் மேல தொகுதி எண். அப்ப பகுதி எண்ணுக்கும் தொகுதி எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். பகுதினா முழுமையான எண்ணிக்கை, குறிப்பிட்ட ஒரு அலகுல முழுமையான எண்ணிக்கை. அங்கத்தவர்கள்னா முழுமையான அங்கத்தவர், ரைட். அந்த அங்கத்தவர் அந்த முழுமையான அந்த தொகுதியில, முழுமையான அந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தொகுதி. அப்ப 20 பேர்ல 17 பேர்ன்றதுதான் அப்ப ஒரு தொகுதி. 17 பேர் குறிப்பிட்ட எண்ணிக்கை. அப்ப உங்களுக்கு மெக்ஸ்ல கொடுக்குற மார்க்ஸ் மொத்தமாக 100 மார்க்ஸ் என்றா அதுல நீங்க எடுக்கிறது குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவு 80 மார்க்ஸ், 95 மார்க்ஸ். அப்ப 100க்குள்ள ஒரு எண்ணிக்கை, அப்படித்தான் பின்னம் வரும். ரைட். நாங்க 20. அடுத்த கேள்வி, அதன சதவீதமாக தருங்க. அப்ப சதவீதமாக மாற்றணும் என்றால் என்ன செய்யணும்? 20 100ஆக மாற்றணும். 20 எப்படி 100ஆக மாற்றுவது? அப்ப 20 100ஆக மாற்றுவதற்கு 100க்குள்ள 20கள் எத்தனை முறைமா? ரைட். எங்களுக்கு தெரியும், ஈஸியா பார்க்கலாம். 20 20 40, 40 20 60, 60 20 80, 100. அப்படி இல்லாட்டி ஈஸியாக விளங்கும். 10க்குள்ள 2கள் 5 முறை. சோ 100க்குள்ள 20கள் 5 முறை. அப்ப 5ஆல பெருக்கினால் இதையும் 5ஆல பெருக்கணும். இதையும் 5ஆல பெருக்கினால் பாருங்க மார்க்ஸ் 100ல் 85. சரி. அப்ப இத சதவீதம் எழுதுற 85%. உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன்ஸ் நடக்கிற நேரம் வாக்குப்பதிவு இத்தனை சதவீதம், 70% வாக்குப்பதிவு, 71% வாக்குப்பதிவு, 82% வாக்குப்பதிவு. அப்படி சொல்றதானே. அது எப்படி பாக்குறது? மொத்தமான வாக்காளர்கள் இருப்பாங்க. மொத்தமாக உதாரணமாக ஸ்ரீலங்கால 100 லட்சம் 1,20,000 பேர் வாக்காளர்கள், ரைட். அதுல வாக்குப்பதிவு செஞ்சவங்க இத்தனை பேர், அதாவது 850,000, சாரி 100 லட்சம் 10 மில்லியன் 12 மில்லியன் பேர் வாக்காளர்கள் என்றார். வாக்காளர்கள் 12 மில்லியன். அப்ப அதுல வாக்களிச்சவங்க எத்தனை பேர் என்று பார்க்கிற நேரம் 8,50,000 500,000 பேர், ரைட். அப்படி உதாரணமாக சொல்லலாம், ரைட். இத்தனை பேர் வாக்களிச்சாங்க. அப்ப ஒரு மொத்தமான வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில குறிப்பிட்ட வாக்குகள் அளிச்சவங்க, ஓட் போட்டவங்க, வாக்கு பதிவு செஞ்சவங்க மொத்த எண்ணிக்கையில குறிப்பிட்ட எண்ணிக்கை அதை என்ன செய்யற 100க்கு மாத்தினால் சதவீதம் எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், நாங்க சதவீதத்தை ஒரு தசம எண்ணெய் ஒரு பின்னத்தையோ 100ஆல பெருக்கினால் சதவீதத்தை எழுத முடியும். அப்ப சதவீதத்தை சதவீதமாக மாற்றணும்டா என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கினா சரி. அந்த வேலையை செஞ்சால் ஒட்டோவாக எங்களுக்கு பெருமானம் வரும். இன்னொரு உதாரணமா, அப்படி இல்லாட்டி ஒரு ஜனாதிபதி தேர்தல்ல இந்த ஜனாதிபதி இத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றார். அப்ப மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகள்ல
மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகள் அவர் பெற்ற வாக்குகள் இத்தனை. மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகள் 120 லட்சமாக இருந்தால் அவர் பெற்றது 60 லட்சம். அப்ப 50% வாக்குகள். ரைட். அப்ப அதுதான் என்ன செய்யறது, இத்தனை சதவீதம் என்று சொல்றது. ரைட். அடுத்த இன்னொரு உதாரணம், அப்படி பல கேள்விகள் இருக்கிறேன், இங்க பார்க்கலாம். தரம் 5 கேள்வி. தரம் 5 சமாந்தர வகுப்புகள் ஏகமாபியில் கணித பாடத்திற்குரிய ஒரே வினாபத்திரம் வழங்கப்பட்டது. அதில் வகுப்பில் கற்கும் குமுதா 25.7 23.7, வகுப்பில் கல்வி கற்ற நசீரா 20.7 18.7 பெற்றது. இப்ப பாருங்க, A, B ன்னு 2 கிளாஸஸ், கிரேட் 7, ரைட். அதுல ஒரே வினாபத்திரம் வழங்கி அதுல மார்க்ஸ் போட்டிக்கிற A கிளாஸ்ல மார்க்ஸ் போட்டிக்கிற டீச்சர் 25 மார்க்ஸ், 25 மொத்தமா 25 புள்ளி. அப்ப 25 புள்ளிகள் மொத்தமாக கொடுத்ததுல குமுதா எடுத்த புள்ளிகள் 23, ரைட். பி கிளாஸ் மொத்தமா 20 மார்க்ஸ் கொடுத்து 20 புள்ளிகள் வழங்கப்பட்டு அதுல நசீரா எடுத்த புள்ளிகள் 18. இப்ப கேட்டிருக்கிற கேள்வி, குமுதா புள்ளி பெற்ற புள்ளிகளின் சதவீதம் என்ன? இப்ப சதவீதமா மாற்றம் என்ன செய்யணும், 4 இருக்கணும். பகுதி என்னன்னு ஒரு மாத்தணும். அப்ப 4 பிரிக்கணும். இப்ப இதை 4 பிரிக்கினா இதையும் 4 பெருக்கணும். அப்ப இங்க 100 40 4 8 80 92 புள்ளிகள், 92 புள்ளிகள், ரைட். அதை பி கிளாஸ்ல எடுத்த புள்ளியில பார்ப்போம். இவர் 5 இருக்கணும், ரைட். 20 100 மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், 5 பெருக்கணும். 5 பெருக்கிறா 100 18 5 90. சோ இந்த 90 புள்ளி. அப்ப குமுதா எடுத்தது 92% புள்ளிகள், நசீரா எடுத்து 90% புள்ளிகள். ஆனால் இங்க மார்க்ஸ் அவங்க 25 இவர் 23, இவர் எடுத்தது 20க்கு 18, ரைட். கூடுதலான திறமையை காட்டியவர் யார்? கூடுதலான திறமையா இதை வச்சு எங்களுக்கு காணலாமா? 25 புள்ளிகளுக்கு 23, 20க்கு 18 சொல்லி மார்க்ஸ் போட்டா அதுல அதை வச்சு எங்களுக்கு காணலாமா திறமையானவர் யாருண்டு? ஆனா வித்தியாசமான பகுதியன் வித்தியாசம். அப்ப அவர் கொடுத்த மார்க்ஸ் எங்களுக்கு எஸ்டிமேட் பண்ண கஷ்டம், அதாவது அதை ஒரு அனளவாக பார்க்க கஷ்டம், ரைட். செய்த 100க்கு மாத்திர சதவீதம் என்பது மொத்தமாகவே 100க்கு தான். அப்ப இது 100 இது 100. அப்ப இவர் 100க்கு 92, இவர் எடுக்கிற 100க்கு 90. அப்ப இங்க பாருங்க, இங்க சமம் மார்க்ஸ் கொடுத்திக்கிற முறை சதவீதத்துல அப்ப 100க்கு தான் காட்டுறாரு. இப்ப இங்க எங்களுக்கு காணலாம் குமுதா தான் அதிகமான திறமையை காட்டினவர், கூடுதலான திறமையை காட்டினவர். இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு செய்ய இயலும். அதே மாதிரி 6ஆம் கேள்வி, வியாபாரி ஒருவர் கொள்வனவு செய்த 50 மாங்காய்களில் 8 பழுதடைந்து காணப்பட்டது. அப்ப 50 மாங்காய்கள்ல 8 பழுதடைந்து, ரைட். ஐம்பது மாங்காய்கள்ல 8 பழுதடைந்தார், நல்ல மாங்காய்கள் 42, ரைட். இப்ப கேட்டிருக்கிற கேள்வியை பாருங்க, பழுதடைந்த மாம்பழங்களின் சதவீதம். அப்ப 50ல 8 பழுதடைந்து, அப்ப சதவீதமா மாத்திரம் என்ன செய்யணும், அப்ப 50 100 மாத்தணும். 50 100 அப்ப இதையும் 2 8 16 200, 16% மாம்பழங்கள் பழுதடைஞ்சிக்கிறது 16% மாம்பழங்கள், ரைட். அடுத்த கேள்வி, நல்ல மாங்காய்களின் சதவீதத்தை 2 வெவ்வேறு முறைகளில் காண்க. எப்படி காணலாம்? இப்ப நல்லது மொத்தமாக எங்களுக்கு தெரியும், மொத்தமாக 100% மாங்காய், அதுல 16% தான் என்ன, 16% தான் பழுதடைஞ்சா
என்ன செய்யலாம்? 100ல 16 கழிச்சால் எத்தனை வரும்? 84%. ஒரு முறை 100ல 16 கழிச்சால் 84%. இது ஒரு முறை. ரைட். அப்படி இல்லாட்டி 42 மாங்காய் நல்ல மாங்காய். அப்ப 50ல 42 இதை 100க்கு மாத்தணும். 2 100 மேல் 84 82%. ஒன்று தெரியும், ஒரு முழுமையான அளவுதான் சதவீதத்துல பின்னம் எழுதுறது வந்து ஒரு முழுமையான ஒரு பகுதியா. அப்ப சதவீதம் என்றால் 100% என்றது முழுமையானது. அதுல ஒரு பகுதி தான் 16%. மிஞ்சிய பகுதி பேலன்ஸ் 84%. அதாவது 16% அழுகிய மாங்காய்கள், நல்ல மாங்காய்கள் 84%. இப்படி ஒரு முறையில காணலாம். அப்படி இல்லாட்டி இந்த முறையில காணலாம். இந்த முறையில எப்படி காண்ற? அப்ப எங்களுக்கு தெரியும் நல்ல மாங்காய்கள் எண்ணிக்கை. அப்ப மொத்தமாக 50 மாங்காய்கள். அந்த 50 மாங்காய்கள்ல 42 மாங்காய்கள் நல்ல பழுதடையாத நல்ல மாங்காய். அதை பின்னமாக எழுதி சதவீதம் 100க்கு மாத்தணும். சரி, இந்த பின்னத்தை பகுதியின 100ஆக மாத்தி என்ன செய்யற? சதவீதம் காணும். சரி, அடுத்தது ஒரு கேள்வி. 7ஆம் கேள்வி. கண் பரிசோதனை முகாம் ஒன்றில் பங்கு பற்றிய 20 மாணவர்களுள் 5 பேருக்கு பார்வை குறைபாடு இருப்பது தெரிய வந்தது. பார்வை சீராக இருந்த மாணவர்கள் சதவீதம். எங்களுக்கு கண் பரிசோதனை செய்ய போனவங்க 20 பேருக்கு செய்ய போனாங்க. மொத்தமா போனவங்க எண்ணிக்கை 20. அந்த 20 பேர்ல 5 பேருக்குத்தான் குறைபாடு. நாங்க கேட்கிறது பார்வை யாருக்கு சீராக இருக்கிறது. சீராக இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை? 15. மொத்தம் 20 பேர். அதுல மொத்தம் 20 பேர். அதுல பார்வை குறைபாடு 5 பேருக்கு, எஞ்சியவர்கள் 15. அப்ப இவங்க பார்வை குறைபாடு இல்லாத சீரான பார்வை. இப்ப சீரான பார்வை எத்தனை பேருக்கு? 20%. 20 மாணவர்கள் 15 மாணவர்களுக்கு என்ன செய்யுது? 20 மாணவர்கள் 15 மாணவர்களுக்கு சீரான பார்வை. அதை என்ன செய்யற? 5 படிக்கிறாங்க ஒரு மாத்தலாம். பகுதி என்ன? 25 25%. இது ஒரு முறை. அடுத்து இன்னொரு கேள்வி. 9ஆம் கேள்வி. சென்ற ஆண்டு 50,000 இருந்த சம்பளம் இவ்வாண்டு 65,000 ரூபாய் வரை அதிகரித்தது. அதிகரித்த சம்பள தொகை சென்ற ஆண்டு சம்பளத்தின் சதவீதமாக. அப்ப ஆரம்பத்துல இருந்த சம்பளம் 50,000 ரூபாய். இப்ப சம்பளம் 65,000 ரூபாய். அதிகரிக்கிறது 15,000 ரூபாய். 25,000 இந்த 50,000 கழித்தால் 15,000 ரூபாய். ரைட். அப்ப அதிகரித்த சம்பளம் ரூபாய் 65,000 கழிக்கணும் ரூபாய் 50,000 ரூபாய் 15,000. 15,000 ரூபாய் சம்பளம் அதிகரித்த தொகை. கேட்டிருக்கிற கேள்வி, அதிகரித்த சம்பள தொகையை சென்ற ஆண்டு சம்பள தொகையின் சதவீதமாக இருக்கு. சென்ற ஆண்டு எவ்வளவு சம்பளம்? 50,000 ரூபாய். அப்ப 50,000 ரூபாயில சம்பளம் சென்ற ஆண்டு, அதிகரித்த தொகை 15,000. அதற்கு நம்ம எழுதணும். சதவீதமாக தரணும். இந்த சதவீதமா கொடுக்கிறேன்னா 100ஆக மாத்தணும். 100ஆக மாத்த என்ன செய்யணும்? 50,000 100ஆக மாற்றத்தை என்ன செய்யணும்? நாங்க 500 வகுக்கணும். ரைட்.
அதையும் ஒரு அளவு வகுத்தா இதையும் 500 வகுக்க ரைட். இதுக்குள்ள என்ன வருது? பூஜ்ஜியங்கள் 2 முறை இஞ்சிக்குள்ள ஒரு இந்த பூஜ்ஜியங்கள் வெட்டிப்பட 2 பூஜ்ஜியம் 2 பூஜ்ஜியம் 15க்குள்ள 5கள் 3 முறை 30. சரி, இந்த பெருக்கினா சரியா 30. நாங்க இந்த செக்ஷனுக்கு பிறகுதான் நாங்க பார்த்தது அந்த ஒரு பின்னத்தை சதவீதமா மாற்றுறதுக்கு 100 பெருக்கணும். ரைட். அந்த செக்ஷனை அந்த நாலேஜை வச்சு எங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக செய்யலாம். எப்படி ஒரு பின்னத்தை நூறால பெருக்குவதன் மூலம் சதவீதத்தை பெற முடியும். ரைட். அப்ப இதை 100ஆல பெருக்கிறேன். இப்ப என்ன செய்யறேன்? ஃபுல்லாவே நம்ம சுருக்கணும். 2 பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டது. இந்த 2 பூஜ்ஜியம் 2 பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டு 150க்குள்ள 5 கிடைக்கும். 30 நேரடியா இருக்கும். இந்த பிளீஸ் ரைட். சரி, இது வந்து கேள்வி இருக்கிற செக்ஷன் வர செக்ஷன் தான். அங்க ஒரு தசம எண்ணையோ அல்லது ஒரு பின்னத்தையோ சதவீதமாக மாற்றுவதற்கு 100ஆல பெருக்கினால் சதவீதமாக மாற்ற முடியும் என்ற செக்ஷன். இப்ப இவ்வளவு போதுனாங்க. அடுத்து வந்து 22.2 பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய சில கிளியர் பண்ணி கொடுக்கலாம். தசமங்களை பின்னமாக எழுதி சதவீதமாக காட்டுங்க. பின்னமாக எழுதி சதவீதமாக காட்டுங்க. முதல்ல 0.3 இப்படி பின்னமாக எழுதுறேன். ஒரு தானம் 3/10 10ஆல பெருக்கினால் 100 இந்த 10ஆல இங்க 10ஆல பெருக்கிறதால இங்க 10ஆல பெருக்கணும். அப்ப 30 100 30%. இன்னொன்று 0.33 பார்ப்போம். இங்க 2 தானங்கள் வரணும். 33 இதை இங்கே த்ரூவா பார்க்கலாம். 2 தானம் எடுத்தால் 100 ஆகும். அப்ப இங்க ஒரு பூஜ்ஜியம் வெட் பண்ணு. 33 உதாரணமாக எங்கே பெருமா 5 என்ன செய்யற? ஒரு தானம் வந்தா 10 இல்ல 2 தானம் வந்தா தசத்தை 2 தானம் தள்ளினா 100. ரைட். இந்த 100 அப்ப இங்க ஒரு பூஜ்ஜியம் டைப் பண்ணுங்க. 5 செய்யும். ஸோ 50%. 0.01 என்ன செய்ய? 2 தானம் இங்க தசம் வரும். தசம் வந்தா 100 1%. அதே மாதிரி 100ஆல் பெருக்கி சதவீதமாக காட்டுங்க. 100ஆல் பெருக்கி சதவீதமாக காட்டக்கூடிய முறை இதை விட இன்னும் ஈஸி. 100ஆல பெருக்கினா சரி. இது சில உதாரணங்கள் தான். எல்லா கேள்வியும் செய்யல, சில உதாரணங்களை செய்யணும். அடுத்தது செய்வதசம் 7 செய்வதசம் 7 என்ன செய்யற? 100ஆல பெருக்கும். சாரி 100ஆல பெருக்கினா 2 தானம் வரும். ஒரு தானம் 2 தானம். எங்க தசம் வந்தால் இங்க ஒரு பூஜ்ஜியம் வைப்பாங்க. 70%. இந்த செய்வதசம் 7 தானே 100ஆல பெருக்கினா 2 தானம் போகும். இந்த தசம் 2 தானம், இந்த தானம் 2 தானம், இந்த பூஜ்ஜியம் வரும். அப்ப இங்க ஒரு கெட்ட இருக்கு, அங்கேயும் பூஜ்ஜியம் ஒன்று எட் பண்ணும். எட் பண்ணா எத்தனை? 70. 70%. ரைட். அடுத்தது 2/5. இரண்டாவது 2/5 எப்படி? நேரடியாக 100ஆல பெருக்கிட்டார் உங்கள் தொகுதி வெறுப்பகுதி சுருக்க முடியும். 100க்குள்ள 5 எத்தனை முறை? 20 முறை. ரைட். அப்ப இல்லாட்டி உங்களுக்கு இல்ல அப்படின்னா என்ன செய்யணும்? 100 தர 200 5 200க்குள்ள 5 எத்தனை முறை? 20க்குள்ள 5கள்
4 முறை இன்னொரு பூஜ்ஜியம். ஸோ 40%. சரி, சுமார் 500 அளவுக்கு ரெண்டு தானம் இங்க வரும். அப்ப 65. சரி, ரைட். அடுத்தது 53. 500 பெருக்கினா இங்க இருக்கிற தானம் இங்க வரும். அப்ப 33%. செய்படுத்த செய்வது 0.08. அது 100 பெருக்கினா இங்க இருக்கிற தானம் இந்த வரும். ஸோ 8%. அதே மாதிரி 0.6 5 தர 100. என்ன செய்யணும்? இருக்கிற தானம் இங்க வரும். 100 ரெண்டு தானம் வரும். 2 பூஜ்ஜியம் என்றதால் 2 தானம். 1000 பெருக்கினா 3 தானம். 10 பெருக்கினா 1 தானம். ஸோ இங்க 100 பெருக்கிறதால 2 தானம் வந்தா இங்க தசம். ஸோ 5%. பெருக்கினால் தானம் நான் ஆல்ரெடி சொன்னேன், தானம் பின்னோக்கி நகரும். பின்னோக்கி நகர்ந்தால் எத்தனை தானம் எத்தனை மடங்களை பெருக்கிறதோ 10 எத்தனை மடங்களை பெருக்கிறதோ அத்தனை மடங்கள் நாங்க அத்தனை தானங்கள் பின்னோக்கி நகர்த்தணும். அப்ப இங்க தசம் 2 தானங்கள் தள்ளி இந்த பக்கம் வரும். அதுதான் பூச்சி. சரி, தசம். அப்ப 5 கண்டித தசம் என்றதால 5%. உங்களுக்கு தெரியணும், எந்த இலக்கத்துக்கும் தசம் இல்லாத நேரம் அதுல இலக்கத்திட முடிவுல தசம் இருக்கும். அப்ப இங்க 5 இங்க தசம், இந்த தசம், இந்த தசம், இந்த தசம். தசமடம் வந்து இங்க நகர்த்தப்பட்டு வந்து. அதே மாதிரி 7வது கேள்வி. 1 தசம் 100 2 தான். அப்ப இந்த தசம் வந்து இன்னொரு கெப் இருக்கிறேன், அதுக்கு வந்து என்ன நடக்குது, ஒரு சைவரேட் பண்ணணும். அப்ப இங்க 1 5 அந்த கெப்புக்கு ஒரு பூச்சி. ரைட். அடுத்தது 1.25.